அனைவருக்கும் வணக்கம். நம்ம ட்ரை கலர் கெர்பரா டெய்சி வாங்கியிருந்தோம் இல்லைங்களா? அத தான் இன்னைக்கு ரீபாட் பண்ண போறோம். இந்த செடியோட பார்த்தீங்கன்னா, ஒரு லாலிபாப் மாதிரி ஒரு ஸ்டிக்கோட சேர்ந்து ஒரு ஜாக்கெட் வச்சு, இந்த செடிக்குள்ள வச்சு வந்திருக்கு. இது எதுக்காக இந்த செடியோட வச்சிருக்கிறாங்க? இதோட பர்ப்பஸ் என்ன? அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பவும் நமக்கு செடியோட சேர்ந்து ஒரு சின்ன டிப்பும் நமக்கு குடுப்பாங்க. இது என்ன செடி? எப்படி வளர்க்கணும்? இது எப்படி கேர் எடுத்துக்கணும்? எத்தனை இன்ச் வரை வளரும்? அந்த மாதிரி ஒரு காமன் டிப்ஸ் நமக்கு குடுத்துருப்பாங்க. அதுதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தொட்டிய விட்டு வெளியில எடுத்தாச்சு. வேர்லாம் பாருங்க எவ்ளோ நல்லா வளர்ந்து சுத்தி சுத்தி இருக்கு. 3 செடியும் சேர்ந்து ஒரு தொட்டியில இருக்கு. இந்த தொட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா, 1 கேலன் உள்ள சைஸு. ஸோ இதுக்குள்ள நல்லா அந்த ரூட்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தி சுத்தி ரூட் பவுண்ட் ஆகி இருக்கு. நம்ம ரீபாட் பண்ணும்போது, அந்த வேரெல்லாம் கொஞ்சம் நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் மாத்தணும். நான் கொஞ்சம் கீழ ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு, இப்ப நான் கண்டெய்னர் சாயில் போட்டு இப்ப ஃபில் பண்ணிட்டுருக்கேன். இந்த செடி பார்த்தீங்கன்னா, நான் வெக்மென்ஸ்ல வாங்குனேன். $10. மிச்ச கடைகள்லலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு செடியே $8 போட்டிருப்பாங்க நர்சரிக்கு போய் பார்த்தோம்னா. ஆனா இங்க பரவால்ல $10க்கு 3 செடி சேர்ந்து இருக்கு. அதுவும் செடி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. பூக்களும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா 3 கலருமே நல்லா பிரைட் கலர்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கெர்பரா டெய்சி வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயும் வச்சு வளர்க்கலாம், வெளியிலயும் வச்சு வளர்க்கலாம். பொதுவா நாங்க வின்டர் வந்தோனே நான் வீட்டுக்குள்ள எடுத்து வச்சு வளர்த்துட்டுருப்பேன். கெர்பரா டெய்சி பார்த்தீங்கன்னா, குளிரா இருக்க பகுதிகள்ல இது ஒரு ஆனுவல் பிளான்ட்டா தான் இருக்கும். அந்த வெதர் சேஞ்ச் ஆயி நல்லா குளிர்காலம் வந்தோனே பார்த்தீங்கன்னா, இது காஞ்சு போயிடும். இதே கொஞ்சம் வார்மான இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து இத பெரினியல் பிளான்ட் ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப வந்துட்டுருக்கும். அதனால நான் என்ன பண்ணுவேன், வின்டர் வந்தோனே வீட்டுக்குள்ள எடுத்து வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுடுவேன். ஆனா இதுவரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா அடுத்த சம்மர் வரையும் அத சர்வை பண்ணாது. இந்த பிப்ரவரி, மார்ச் வரும்போது குளிர் தாங்காம அந்த செடி காஞ்சு போய் ஒரு மாரி ஆயி காஞ்சு போயிடும். ஆனாலும் நான் வருஷம் வருஷம் அந்த செடிய வாங்கிருவேன். ஏன்னா, அந்த அளவுக்கு இந்த செடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அந்த லாலிபாப் மாதிரி ஒண்ணு அது எதுக்காக வச்சிருக்கிறாங்க? அதோட யூஸ் என்ன அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அது வந்து ஆம்ப்ளிஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்குன்னா பெஸ்ட் கண்ட்ரோல். இப்ப நீங்க இந்த செடி பாருங்க எவ்வளோ அழகா நல்லா தளதளன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இல்லைங்களா? அது பூச்சி ஏதாவது வந்துச்சுன்னா சோர்ந்து போயிரும். இந்த இலையெல்லாம் ஓட்டை ஓட்டையா இருக்கும். இல்ல வாடி போய் இருக்கும். இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா, இது ஆல்டர்னேட்டிவ் டூ கெமிக்கல் பெஸ்டிசைடுன்னு சொல்றாங்க. இந்த பெஸ்டிசைடு வந்து நேச்சுரல் பெஸ்டிசைடு அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இது எதுக்காக அப்படின்னா, அந்த ஒயிட் ஃப்ளைஸ் இருக்கும் இல்லையா? வெள்ளையா குட்டி குட்டி பூச்சி இருக்கும். அதுவும் த்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொசுவுலயே ரொம்ப குட்டி டைனியா இருக்கிறது மாரி இருக்கும் இல்லைங்களா? ஒரு பூச்சி. அதுக்காக தான் இது ஸ்பெஷலா பண்ணியிருக்காங்க. இந்த ஜாக்கெட்குள்ள இருக்கிறதே ஒரு மைட்ஸ் தான் சொல்றாங்க. இது ரொம்ப ஸ்லோவா ரிலீஸ் ஆயி அந்த பெஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அந்த த்ரிப்ஸ், அந்த ஒயிட் ஃப்ளைஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி பெஸ்ட் கண்ட்ரோல் வந்து மொத்தமாவும், இல்ல தனித்தனி பேக்கெட்லயும் நமக்கு கிடைக்குது. அது இந்த மாரி ஸ்டிக்ல வச்சோ, இல்ல ஹூக்ல வச்சோ நல்லா அந்த செடிக்கு பக்கத்துல மாட்டி விட்டுக்கிறது மாரி அப்படி நமக்கு ஈஸியா யூஸ் பண்றது மாரி குடுத்துருக்காங்க. நான் இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ஜாக்கெட்ஸ் நான் இதுவரைக்கும் வாங்குனதும் இல்ல, யூஸ் பண்ணதும் இல்ல. இந்த செடியோட வந்ததுனால இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் பத்தி ஏற்கனவே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் குடுங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.